2040க்கு அப்புறம் இந்த உலகம் ஃபெயிலியர் ஆகிடும். அப்புறம் ஆங்கில மருந்துகள்லாம் கிடைக்காது. நிறைய மக்கள் ஆங்கில மருந்துகளை நம்பி தான் வாழ்ந்துட்டுருக்காங்க. தைராய்டு பேஷண்ட்டு, இதய நோயாளிகள், சிறுநீரக நோயாளிகள், சிறுநீரகம் செயலிழந்தவர்கள், இப்படி எல்லாம் ஆங்கில மருத்துவம் தினசரி மாத்திரை எடுத்துக்கிட்டால் மட்டும்தான் அவங்க உயிர் வாழ முடியும். அப்படிப்பட்ட நோயாளிகள் இந்த உலகத்தில் கோடிக்கணக்கான பேர் இருக்காங்க. மாத்திரையை நம்பி நிறைய பேர் சர்க்கரை நோயாளி டெய்லி மாத்திரை போடணும், இன்சுலின் ஊசி போடுறவங்க. இப்போ அந்த மருந்து மாத்திரைகள்லாம் 2040க்கு அப்புறம் கிடைக்காது. இந்த உலகம் ஃபெயிலியர் ஆகிடும். தொழிற்சாலைகள் எல்லாம் உற்பத்தியை நிறுத்திடும். அவ்வளோதான். மின்சாரம் எல்லாமே படிப்படியாக இனிமேல் வர பசங்க எல்லாருமே மகிழ்ச்சியாக வாழ்கிறதுல கவனம் செலுத்த ஆரம்பிச்சிருவாங்க. நேரடியாக அந்தந்த வயசில் வாழ்க்கையை அனுபவிக்கணும் அப்படிங்கிறதுல கவனம் செலுத்திடுவாங்க. இனிமேல் மனிதர்களால் கடினமாக உழைக்க முடியாது. ஏன்னா மனிதர்களுடைய மனசு இருக்கல, எண்ணங்கள், யோசனைகள், கனவுகள் வந்துக்கிட்டே இருக்குதா உங்களுக்கு? எனக்கு வரல. எனக்கு எண்ணங்கள், யோசனைகள்லாம் தொடர்ச்சியாக வராது. நான் தான் இதுதான் மனிதர்களுடைய இலக்கு. சின்ன வயசில் உங்களுடைய மனசை நிறைய வெற்றிடம் இருக்கும். எண்ணங்கள், யோசனைகள்லாம் தொடர்ச்சியாக வராது. கனவுகள்லாம், எண்ணங்கள், சிந்தனைகள்லாம் தொடர்ச்சியாக வராது. சின்ன வயசில் ஒரு 5 வயசில் 6 வயசில் அந்த நிலை பிற்பாடு காணாமல் போயிடுது. பெரியவங்களாகும்போது எண்ணங்கள், யோசனைகள் எல்லாம் மனசில் வந்துக்கிட்டே இருக்கும். அப்படி தானே? இப்போ நான் என்னுடைய மனசை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க, என்னுடைய மனசில் வெற்றிடம் வந்துருச்சு. இந்த சின்ன வயசில் உங்களுடைய மனது எவ்வளோ வெற்றிடம் நிரம்பியதாக இருக்கும், அதுபோல் என்னுடைய மனது வெற்றிடம் நிரம்பியதாக இருக்குது. அதுபோல் என்னுடைய மனது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க, எண்ணங்கள், கனவுகள் 95% வெற்றிடம். 5% மட்டும்தான் எண்ணங்கள், கனவுகள் வரும். அது போதும். 5% எண்ணங்கள் வந்தாலே போதும். இன்றைக்கி 100% வர தேவையில்லை, வந்துக்கிட்டே இருக்குது. அதை வச்சு தான் மனிதர்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க. ஏன்னா நம்ம இந்த மாதிரி கஷ்டப்பட்டு உழைக்கணும் அப்படின்னா நமக்கு எண்ணங்கள் வந்துக்கிட்டே இருக்கணும், யோசனைகள், கற்பனைகள், சிந்தனைகள் வந்துக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் இந்த உலகத்தில் நீங்கள் கஷ்டப்பட்டு உழைக்க முடியும். இவ்வளோ தொடர்ச்சியாக உழைக்க முடியும், ஓய்வு இல்லாமல் உழைக்க முடியும். பெரிய பெரிய கட்டமைப்புகளை உருவாக்கி வச்சுருக்காங்களே, இயந்திரங்கள், கண்டுபிடிப்புகள், இதுக்கெல்லாம் தொடர்ச்சியாக வந்துக்கிட்டே இருக்கிற அந்த எண்ணங்கள் தான் காரணம். அப்புறம் 95% எண்ணம் மனசு வெற்றிடமாயிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? நீங்கள் செய்கிற உங்கள் வேலையெல்லாம் எளிமையாக மாறிடும். உங்களால் கஷ்டப்பட்டு உழைக்கவும் முடியாது, தொடர்ச்சியாக உழைக்கவும் முடியாது. உங்களுக்கு கற்பனைகள், சிந்தனைகள்லாம் தொடர்ச்சியாக வரவும் வராது. மனசு தான் நாம் இவ்வளோ கஷ்டப்பட்டு உழைக்கிற காரணம். கஷ்டப்பட்டு மிக பிரம்மாண்டமான ஏற்பாடுகள்லாம் செஞ்ச காரணம். அப்போ இப்போ எனக்கு பார்த்துட்டிங்கன்னா எனக்கு 95% வெற்றியிடம் தான் இருக்குது. 5% எண்ணங்கள். இது நான் தான் மனிதர் முதலில் மனிதனாக முழுமையடைந்தவன். இப்போ தான் மனிதர்கள் முழுமையடைகிறாங்க. இனிமேல் வர ஜென்ரேஷன் இப்படி தான் இருக்கும். இந்த நிலைமை அவங்களுக்கு இயற்கையாகவே வரும். முதலில் அந்த நிலையை, மனம்ங்கிறது ஒரு நோய், அதை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்து விட்டேன், கட்டுப்படுத்தி விட்டேன், அதில் வெற்றிடத்தை ஏற்படுத்தி விட்டேன். எண்ணங்கள் தொடர்ச்சியாக கொண்டிருந்த 95% எண்ணங்களை தேவையில்லாத எண்ணங்கள், தேவையில்லாதெல்லாம் நீக்கிட்டேன். வெறும் தேவையானது 5% மட்டுமே போதுமானது. இப்படி ஒரு நிலையை அடைஞ்சிட்டேன் நான். அதனால் இனிமேல் மனிதர்களால் மகிழ்ச்சியாக மட்டும்தான் வாழ முடியுமே தவிர, மகிழ்ச்சியான வாழ்க்கையை தியாகம் பண்ணிவிட்டு விண்வெளிக்கு போகிறேன், கப்பலில் போகிறேன், விமானத்தில் போகிறேன் அப்படிங்கிற முயற்சியெல்லாம் எடுக்கவே முடியாது. அதனால் நீங்கள் அதனால் தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகம் 2040 ஃபெயிலியர் ஆகுது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு மருந்து கிடைக்காது. ஒரு புதிய உலகத்தையே நம்ம உருவாக்கணும். நீங்கள் இன்றைக்கி ஒரு ஊரில் இருக்கீங்க, ஒரு சென்னையில் இருப்பீங்க, மதுரையில் இருப்பீங்க. 2040க்கு அப்புறம் தொழிற்சாலை, ஆஃபீஸு, மின்சாரம், பள்ளிக்கூடம் எல்லாத்தையும் மூடிடுவாங்க. அப்புறம் நாம் செய்ய போனோம் என்ன? விவசாயம் தான் பார்க்க போகிறோம். உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் உங்களுக்கு சொந்தமாக விவசாய நிலம் இருக்குதா? இருக்காது, நிறைய பேத்துக்கு கிடையாது. அப்போ எங்கே போவீங்க? உங்கள் வீட்டை விட்டுட்டு நீங்கள் உங்களுக்கு சென்னையில் வீடு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ 2040 இந்த உலகம் ஃபெயிலியர் ஆகும்போது நீங்கள் விவசாயம் தான் பார்க்கணும். உங்கள் சென்னையில் இருக்கிற உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் உங்களுக்கு 10-20 ஏக்கர் நிலம் இருக்கா? ஏன்னா அடுத்து நம்ம விவசாயம் தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு விவசாய நிலம் தேவை. 10 பேர் இருக்கிற ஒரு கூட்டு குடும்பத்தில் தலா ஒவ்வொருத்தருக்கும் 2 ஏக்கர் நிலம்னா கூட 20 ஏக்கர் தேவை. நீங்கள் சென்னையிலேயோ, கோயம்புத்தூர்லேயோ, மதுரையிலே இருப்பீங்க, அல்லது ஒரு கிராமத்தில் இருப்பீங்க. எங்கே இருந்தாலும் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் உங்களுக்கு சொந்தமாக 20 ஏக்கர் நிலம் இருக்கா? இல்லை. அப்படி ஒரு மாற்றம் வரப்போகுது. அப்போ இருக்கிற இடத்தெல்லாம் விட்டுட்டு சமவெளியை நோக்கி ஓடுவாங்க. நிலத்தை அடித்து பிடிச்சி இது என்னுடைய நிலம், உன்னுடைய நிலம்னு சொல்லுவான். சரிப்பா, உன்னுடைய நிலம், ஆனால் அங்கே ஒன்றும் கிணறு இல்லையே, நீர்நிலை வேணுமே, விவசாயம் பண்ணுறதுக்கு தண்ணி வேணுமே, கிணறு எதுவுமே தோண்டலையே. அப்போது இப்படிப்பட்ட பல பிரச்சனைகள் இருக்குது. அதுக்கெல்லாம் என்கிட்ட தீர்வு இருக்குது, என்கிட்ட வரைபடம் இருக்குது. ஒரு ஊரை கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன்.
நீர்நிலைகளும் நிலவளமும் நிறைந்த சமத்துவம் நிறைந்த ஒரு ஊர். அது 300 கூட்டு குடும்பங்கள் வசிக்கக்கூடிய ஒரு ஊர். 2040 அந்த உலகம் ஃபெயிலியராக போகுது. அதுக்குள்ளே அந்த ஊரே உலகம் முழுக்க இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜி வச்சுக்கிட்டு, இன்றைக்கி இருக்கிற இயந்திர அறிவியல் தொழில்நுட்பத்தை வச்சு நான் கண்டுபிடித்த அந்த ஊரை உலகம் முழுவதும் நிறுவ வேண்டும். 2040 15 வருஷம்தான் நமக்கு அவகாசம் இருக்குது. அதனால் அதை செய்யணும். அதே நேரத்தில் 2040 நமக்கு மருந்துகள் கிடைக்காது. அதானே நம்ம எடுத்த டாப்பிக்கு. மருந்துகள் கிடைக்காது, நல்லா கவனிச்சுக்கோங்க. அதனால் நீங்கள் எந்த வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் உங்கள் உடம்புல சிறுநீரக நோய் இருக்கா அல்லது தைராய்டு நோய் இருந்ததுன்னா அந்த நோயை குணப்படுத்துறது தான் உங்களுடைய வேலையாக இருக்கட்டும். சிறுநீரக இதய நோய் இருக்குது அல்லது ஏதோ ஒரு நோய்க்காக ஆங்கில மருந்துகளை டெய்லி சாப்பிட்டா தான் வாழ முடியும் அப்படிங்கிற கட்டாயத்தில் நீங்கள் இருக்கீங்கன்னா, நீங்கள் இப்போ என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாலும் அதை விட மிக முக்கியமான வேலை உங்கள் உடம்புல உள்ள நோயை நிரந்தரமாக குணப்படுத்துறது. அப்படி ஒரு நிரந்தரமாக குணப்படுத்தி மருந்துகளிடமிருந்து விடுதலை அடையுங்கள். மருந்துகள் சாப்பிட்டா தான் வாழ முடியுங்கிற அந்த அடிமைத்தனத்திலேருந்து விடுதலை அடைங்க. அதான் மனித விடுதலை. ஏன்னா 2015-40 உங்களுக்கு மருந்துகள் கிடைக்காதப்ப நீங்கள் மருந்து கிடைக்காமலே இறந்து போக நேரிடும். கோடிக்கணக்கான மக்கள் இறந்து போவார்கள். இறந்து போகிற அவலத்தை முன்கூட்டியே நாம் தடுக்க வேண்டும். முற்றிலும் தடுக்க முடியாது. இப்போ சிறுநீரக செயலிழப்பு நோயாளிகள்லாம் இருக்காங்க. அதெல்லாம் முற்றிலும் தடுக்க முடியுமான்னு சொல்ல முடியல. ஆனால் இப்போவே முடிச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம அந்த இறப்பு விகிதத்தை குறைக்கலாம். மருந்துகள் இல்லாமல், ஆங்கில மருந்துகள் இல்லாமல், அல்லது நீங்கள் சித்தா மருந்து கூட எந்த மருந்து எடுத்துக்கிட்டாலும் நான் சாப்பிட்டா தான்ப்பா எனக்கு ஒழுங்காக போகும் அப்படின்ட்டா அது இல்லை. அதை தவிர்க்கணும் முதல்ல. அதுதான் உங்களுடைய நோக்கம். நான் சொல்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். நாளைக்கு புயல் வருது, இன்றைக்கி வேலைக்கு போகாதீங்கன்னு நான் சொல்கிறேன். நீங்கள் அதை கேட்கலன்னா என்ன பண்ணுற, புயலில் மாட்டிக்க போகிறீங்க.